1996 வருடம் இளைஞர் காங்கிரசின் களப்போராளியாக நாங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த போது காங்கிரஸ் இரண்டாக பிளவுபட்டது. எல்லோரும் தமிழ் மாநில காங்கிரசுக்கு போய்விட மிக குறைந்த எண்ணிக்கையிலான நபர்கள் மட்டுமே சிவகங்கை மாவட்டத்தில் காங்கிரசில் இருந்தோம். அப்படி காங்கிரசிலேயே இருந்த சிலரில் ஒருவர் பச்சேரி CR சுந்தரராஜன். எனக்கு நெருக்கமான அறிமுகமும் தொடர்பும் இல்லை என்றாலும் அப்போது அவர் நடத்திய நிகழ்ச்சி ஒன்று ஆச்சரியத்தோடு என்னை அவரை பார்க்க வைத்தது. தமிழக காங்கிரஸ் தலைவராக அப்போது இருந்த தங்கபாலு அவர்களை அழைத்து வந்து அவர் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினார். 1996 கட்சியே இல்லை என்று சொன்னபோது அவர் நடத்திய அந்த பிரம்மாண்டமான மாநாடும் 100க்கும் மேற்பட்ட கார் அணிவகுப்பில் மாநில தலைவரை அழைத்து வந்ததும் அன்றைக்கு என்னை ஆச்சரியப்படவே வைத்தது. பின்னர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவராக யாரை நியமிப்பது என்ற கேள்வி எழுந்தபோது மேலிட பார்வையாளராக அண்ணன் சுந்தரராஜன் சிவகங்கை வந்தார். சிவகங்கை பயணியர் விடுதியில் வெளியே 200 பேர் காத்திருக்க மாவட்ட தலைவராக இருந்த அண்ணன் அரணையூர் பழனிசாமி தொடர்வதா அல்லது அண்ணன் MAT அரசு வசம் பொறுப்பை தருவதா என்று விவாதம். 2 பேருமே சீனியர்கள். 2 பேரிடமும் சுந்தரராஜன் பேசினார். கடைசியில் மாவட்ட தலைவராக இருந்த பழனிசாமி தமிழ் மாநில காங்கிரஸ் போயிருந்தால் அவர் MLA ஆகியிருக்கலாம். ஆனால் அவர் இயக்கம்தான் பெரிது என்று காங்கிரசிலேயே இருந்ததால் அவரே மாவட்ட தலைவராக இருக்கட்டும் என்று அண்ணன் MAT அரசு மிக பெருந்தன்மையாக சொன்னார். அப்படி பதவி வேண்டாம் என்று மறுதளிக்கிற ஒரு பெருந்தன்மையை இன்றைக்கு பார்க்க முடியாது. அதன் பிறகு மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு கொரோனா காலத்தில் காங்கிரஸ்காரர் ஒருவர் சிவகங்கையை சுற்றி எல்லா கிராமங்களிலும் அரிசி கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். நான் யார் என்று கேட்டேன். அண்ணன் சுந்தரராஜன் என்று சொன்னார்கள். ஏறக்குறைய 2 கோடி ரூபாய்க்கு இந்த மாவட்டத்தில் அரிசி வழங்கி அப்போது அடித்தட்டு மக்களின் பசி போக்கிய புண்ணியவான் அண்ணன் சுந்தரராஜன். இப்போது அவர்தான் சிவகங்கை தொகுதியினுடைய காங்கிரஸ் வேட்பாளர் என்று பரவலாக எல்லா தரப்பிலிருந்தும் சொன்னார்கள். போட்டியிட்டால் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்றும் சொன்னார்கள். திரும்பிய பக்கமெல்லாம் நலத்திட்டங்களை வாரி வழங்கினார். தெருவிளக்குகள் போட்டுக் கொடுத்தார். கோயில்களுக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் குடிநீர் திட்டங்களுக்கும் அள்ளி அள்ளி கொடுத்தார். கடந்த செப்டம்பர் மாதம் இந்த மாவட்டத்தில் ஒரு பிரம்மாண்ட பிறந்த நாள் விழாவை கொண்டாடி விருந்தளித்து காங்கிரஸ் நண்பர்களை மகிழ்வித்தார். போற்றுதலுக்குரிய அவருக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என்று ஏராளமானோர் விரும்பினார்கள். ஆனால் சிவகங்கை தொகுதி கூட்டணி கட்சிக்கு போய்விட்டது. வேறு யாரும் இருந்தால் சோர்ந்து போய் படுத்திருப்பார்கள். ஆனால் துளி கூட வருத்தப்படாமல் கம்பீரமாக அமர்ந்து தன் நண்பர்களை அழைத்து விருந்தளித்து பத்திரிகையாளர்களையும் அழைத்து கூட்டணி தர்மம் காப்போம், போட்டியிடுபவரை வெற்றியடைய வைப்போம், தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மரியாதைக்குரிய திரு MK ஸ்டாலின் அவர்களை அமர்த்துகிறவரை ஓயமாட்டோம் என்று சொல்லி தான் ஓர் அசைக்க முடியாத காங்கிரஸ்காரன் என்று நிரூபித்திருக்கிறார் அன்புக்குரிய சகோதரர் சுந்தரராஜன். இவரை போன்ற தீவிரமான இயக்க பற்றாளர்கள் இருக்கின்ற காரணத்தால் தான் நூற்றாண்டுகளை கடந்தும் இந்த இயக்கம் மிக உயிரோட்டமாக இருக்கிறது. அண்ணனுக்கு ஒரு ராயல் சல்யூட். தேசிய தோழன் ஒய் பழனியப்பன், சிவகங்கை.